ஹே ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்ம பயணிக்க ஆரம்பித்தாலும் நம்ம வாழ்க்கை அதை சாதாரணமாலாம் அடைய விட்டுறாது. பல தடைகளை கொண்டு வந்துடும். இந்த அப்போ வச்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு அடுத்தடுத்து தடைகள் அடுக்கும். அண்ட் இந்த தடைகளை தாண்டுறவங்க தான் இலக்கடைகிறாங்க, அந்த இலக்கடையவங்க தான் வெற்றி காண்றாங்க. இப்பெல்லாம் பல விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கும். பட் உண்மையிலே தடைகள் என்னதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தடைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே மைண்டில் இருக்கும், இதுதான்ப்பா என் மிகப்பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் கெத்து தான், இதை நான் படித்தே தீர்வேன், இதை நான் சால்வ் பண்ணி தீர்வேன், நான் தான் மாஸ்க் காட்ட போகிறேன், இப்பெல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனால் சில குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கும், சில தடைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். இதான் இதெல்லாம் விஷயமா, இது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே பிற்காலத்தில் நம்ம இலக்கை அடைய விடாமல் பண்ண போகுது அந்த குட்டி குட்டி தடைகள் தான். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, குட்டியோ பெருசோ வாட் எவர் இட் மைட் பி, அதை அப்பப்போ நம்ம பார்த்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் எடுத்து நாம் பேச போகும். ஸோ இந்த ஸ்ருதி ஷாக்ஸில் இனிமேல் நம்ம பார்க்க போகுது D2D லெட்ஸ் கெட் மோட்டிவேட்டட். ஸோ இது மேக்ஸிமம் ஏதோ மிகப்பெரிய ட்ரீமை வச்சுட்டு நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அண்ட் அதை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட்டி சஜஷன் தான். அண்ட் இதுக்கு ஏன் லெட்ஸ் கெட் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லும் போது அது நான் ஏதோ உங்களுக்கு மோட்டிவேஷனலாக சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் உண்மையில் அப்படி எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் சொல்லும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்கள் மனசில் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் தான் மோட்டிவேஷனை தவிர நான் பேசுறது மோட்டிவேஷன் கிடையாது. நான் ஊந்துகோல் தானே தவிர நான் அந்த வேலையோ செய்யலை. அதனால் நம்மளுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ள இருந்து தான் வரணும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இதுக்கு பேர் லெட்ஸ் கெட் மோட்டிவேட்டட். ஸோ நாமளே நம்மளை மோட்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த வீக் நம்ம பார்க்க போகுது பயத்தை பற்றி. ஸோ பயம் தானே, இதெல்லாம் என்னப்பா இன்னைக்கு பயமாக இருக்கும் நாளைக்கு பயமாக இருக்காது. அதுவும் முக்கியமாக நமக்கு பயமாலாம் இருந்துச்சுன்னா யார்கிட்டயாச்சும் பேசுவோம் கண்டிப்பாக, பயப்படாதப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்ம மனசுக்குள்ள அதை என்னமோ அந்த பயம் போயிருக்காது. அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் பயப்படலையே, நான்லாம் எவ்வளோ பெரிய தைரியசாலி தெரியுமா அப்படின்னு சொல்லிப்போம். ஆனால் மனசுக்குள்ள அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு எப்போல்லாம் பயம் வருதோ அந்த பயம் வந்துட்டே தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை, மேலே ஏறி ஏறி இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்படி ஓரளவுக்கு பாதுகாத்துக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அது உங்களோட லைஃப்ல உங்களோட கோல் அச்சீவ்மெண்ட்ல நீங்க போயிட்டு இருக்க அந்த பிரயாணத்துல எந்த விதமான பெரிய தடையாவும் அது மாறாம எப்படி இருக்க, அது எப்படி நீங்க கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் திங், நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறேன், ஐயோ நான் அலாம் வச்சிருக்கேன், காலையில் எழுந்தோன்னே ஒருவேளை அலாம் அடிக்கலைன்னா, நான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன்னா, எனக்கு பஸ் கிடைக்கலன்னா, நான் போய் சேரலன்னா, இந்த அளவுக்கு கம்மியாக பயந்தோன்னா கண்டிப்பாக நம்ம கேரக்டர் தான் மாற்றி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ இப்படி பயப்படுற ஆட்களையும் நான் பார்த்துருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சிலர்லாம் பயமா, என் லைஃப்பில் பயப்படுறது எதுக்குமே பயப்பட மாட்டேன், டைம் ஆயிடுச்சுடா, டைம் ஆனால் ஆகிட்டு போகுது, இது இப்போ அதனால என்ன, ஐயோ படிக்காட்டி ஃபெயில் ஆகிட்டு போகிறேன், இப்போ அதனால என்ன, அந்த லெவலுக்கு இருக்காங்களே, அதுவும் தப்பு. ஸோ நம்ம பயம் இருக்கும் லைஃப்பில், கண்டிப்பாக இருக்கும். பட் அது ரொம்ப மினிமலாக இருக்கணும். அதாவது சொல்லப்போனால் 1% பயம் இருக்கலாம், அதுக்கு மேலெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கம்மி பண்ணிக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் பயப்படுற ஆளாக இருந்தாலும் சரி, இல்லை பயமே இல்லாத ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கு. பட் மற்றபடி நார்மல் பீப்புள், அதாவது 99% இந்த நார்மல் கேட்டகரியில் வந்துடும். ஸோ நம்மலாம் இந்த பயம்லாம் வரும்போது அந்த பயத்துக்கு என்ன மாதிரி பயம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிச் பண்ணிடணும். ஸோ அந்த பயத்தை எப்படி ஓவர் கம் பண்ணுறது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஓவர் கம் பண்ணிங்கன்னா அது கொஞ்ச நாளைக்காவது தாக்கு பிடிக்கணும். இப்போ நீங்கள் காலையில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, மத்தியானம் பயம் வந்துடுது, அப்போ நீங்கள் ஏதோ பண்ணி அந்த பயத்தை போக்கிடுறீங்க. சாயங்காலம் எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நைட்டே அந்த பயம் திரும்ப வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களோட பயத்தை போக்குற அந்த மெக்கானிசம் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்களா, அது அட்லீஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்காச்சும் உங்களுக்கு நிற்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசத்தை நீங்களே உங்களுக்கு உருவாக்க போகிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் சில கதைகள் சொல்ல போகிறேன், சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதை கேட்டு முடிக்கும் போது இந்த விஷயம் தானே, ஆமாம்ல இதுக்கு தானே நம்ம பயந்தோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதுக்காக தான் இந்த கதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங், இந்த கதையில் யார் 2 பேர் இருக்காங்க, யாருலான்னா ஒரு டாகும் ஒரு எலிஃபெண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த நாயும் இந்த எலிஃபெண்ட்டும் பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ ஒரு நாள் இந்த டாக் சொல்லுது, ஹே எலிஃபெண்ட், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லுது. உடனே எலிஃபெண்ட்டோ சூப்பர் ஜாலி, நானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஹை ஃபை அப்படின்னு சொல்லிடுது. 2 ஜாலியாக சுற்றிட்டு இருக்கு. அப்போது 2 months கழிச்சு டாகுக்கு குழந்தையெல்லாம் பிறக்குது. எலிஃபெண்ட்டும் ஹாப்பியாக இருக்கு, அந்த டாகோட குழந்தைங்கள்லாம் விளையாட ஆரம்பிச்சிருக்குது. இது அப்படியே போயிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 3 months கழிச்சு மறுபடியும் அந்த டாக் அந்த எலிஃபெண்ட்டை பார்க்குது. ஹே எலிஃபெண்ட், இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலையா, ஏன் அப்படின்னு கேட்குது. இல்லை இன்னும் பிறக்கல அப்படின்னு சொல்லுது. உடனே டாக், நான் செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்
அப்படின்னு சொல்லி எலிஃபென்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிடுது. திரும்ப அதை போகுது. 2 monthsல அகைன் டாக் வந்துட்டு டெலிவர் பண்ணுது. அது நெக்ஸ்ட் அப்படியே அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இன்னும் ஒரு 3-4 months கழிச்சு அகைன் அந்த டாக் 3rd time ப்ரெக்னென்ட் ஆகுது. இப்பயும் இந்த எலிஃபென்ட் வந்துட்டு குழந்தைய ஈன்று எடுக்கல. அப்போ இந்த டாக் சொல்லுது, எலிஃபென்ட் எனக்கு டவுட்டாக இருக்கு, டெஃபினட்டாக உன் வயிற்றுல குழந்தெல்லாம் இல்லை, நீ பொய் சொல்ற. அப்படியே நீ பொய் சொல்லலைனாலும் உன் வயிற்றுல குழந்தை வளரவே இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்கே பாரு நான் 3rd time ப்ரெக்னென்ட், நீ என்ன இன்னுமே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த எலிஃபென்ட் அப்பயும் கண்டுக்கல, விடு அப்படின்னு சொல்லிக்குது, அமைதியா இருக்கு. 22 மாசம் கழிச்சு இந்த யானைக்கு குழந்தை பிறக்குது. அப்போ இந்த எலிஃபென்ட் வந்துட்டு அந்த நாயை பார்த்து சொல்லிச்சான், நீ சொன்னது கரெக்டு தான், ஆனா என்னுடைய குழந்தை ரொம்ப பெருசு, உன்னோட குழந்தைகள் குட்டி குட்டி குழந்தைகள் சீக்கிரமா பிறந்துச்சு, ஆனா என்னோட குழந்தை ரொம்ப பெருசு. அவன் வந்து இந்த பூமிக்கு வரும்போதே இந்த பூமியில குட்டி அதிர்வு இருக்கு, அவன் எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, இவனை பார்த்த எல்லாருமே வந்துட்டு ஐயோ இவ்வளவு அழகா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நீ பல விஷயங்களை சாதிச்சுட்டே இருந்தாங்க, ஏன் வாட்டி உனக்கு வந்துட்டு இந்த நிறைய குழந்தைகள் வந்தாச்சு, அந்த குழந்தைகள் இப்போ வளர்ந்தாச்சு சொல்ல போனா, ஆனா அதுவும் என் குழந்தையும் இப்போ ஒண்ணு கிடையாது. இப்போ இந்த உலகம் என் குழந்தைய பார்க்கறதையும் உன் குழந்தைய பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இதே தான் நம்ம லைஃப்லயும் இருக்கு. நம்ம என்னன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்துட்டு குட்டி குட்டி எய்ம்ஸ் வச்சிருப்பாங்க. அதை அப்படியே அசால்ட்டாக அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாத்தியா நான் தான் கெத்து அப்படிம்பாங்க. சிலர் நம்மளை ஹர்ட் கூட பண்ணுவாங்க, ஏன்னா நீ இன்னும் ஒன்றுமே பண்ணலையா அப்படிலாம் ஹர்ட் பண்ணுவாங்க. பட் நாம அந்த அதர் சைட் ஏதோ பெரிய விஷயத்துக்காக போராட ஆரம்பிச்சிருக்கோம், ஏதோ பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்க தான் செய்யும். அந்த காலம் தான் நமக்கு பயத்தை கொடுக்குது, வேற ஒண்ணுமே கிடையாது. ஐயோ இது நடக்காட்டி இப்படி ஆயிட்டா, இந்த மாதிரி நெகட்டிவா போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இதெல்லாம் நம்மளோட பயங்கள். அது நம்ம பிரச்சனை இல்லை. டெலிவரி டைம்ல யாருக்குனாலுமே பிரச்சனை இருக்கா இல்லையா? அந்த யானை, ஐயோ நான் 22 மாசம் இந்த யானைக்குட்டியை தூக்கிட்டு சுமக்கிறேன், திடீர்னு என் யானைக்குட்டி பிறந்தோடனே செத்து போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படிலாம் ஏதாவது அம்மா நினைப்பாங்களா? இல்ல அதே மாதிரி தான் உங்க கனவுக்கு நீங்க தான் அம்மா. ஸோ நீங்க அதை தூக்கிட்டு சுமக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. எவ்வளோ பேர் என்னன்னாலும் சொல்லிட்டு போட்டோம், எப்போ நீ சொன்னா சொல்லிட்டு போ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நீங்க பண்ண போகுது மிகப்பெரிய காரியம். நீங்க அச்சீவ் பண்ணும் போது அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான வேல்யூ அப்படிங்கிறது மிக பெருசு. ஸோ அதனால எதையுமே மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே ஃபைன், நான் என்னால் முடியும், அந்த மாதிரி ஒரு பர்சிஸ்டன்ஸை வளர்த்துக்கோங்க. பயம் அப்படிங்கிறத ஓவர்டேக் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்டோரி. அண்ட் இதுக்கு அடுத்து இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருக்குமே பார்த்த ஒரு மிகப்பெரிய நாயகன் யாகது, நம்மளோட சின்ன தம்பி தான். நம்ம சின்ன தம்பி எவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ணியிருக்கான், எவ்வளோ இது. பட் யாருக்காச்சும் சின்ன தம்பியை பிடிக்காம போச்சா? கண்டிப்பாக இல்லை. எல்லாருமே வந்துட்டு டிவியில் பார்த்துட்டு சின்ன தம்பி எவ்வளோ அழகாக இருக்கான், எவ்வளோ இதாக இருக்கான். அவனை யாராச்சும் ஹர்ட் பண்ண வந்தால் கூட அவன் ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். கும்கி யானைகளை எத்தனை கும்கி யானைகளை கூப்பிட்டு வந்தாங்க, ஆனால் அவன்லாம் அசாதாரணமாக போ வா நம்மளாம் 2 பேரும் ஃப்ரெண்டு, வா நம்ம பிடிச்சிட்டு சுற்றலாம் அப்படின்ட்டாங்க. சின்ன தம்பியோட மெயின் கேரக்டர் என்ன தெரியுமா? எல்லார்ட்டையும் ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அண்ட் யாரையுமே பயங்கரமாக வந்துட்டு ஹர்ட் பண்ணோம் அப்படிலாம் நினைக்க மாட்டான். அந்த யானைக்கும் தெரியும் டெஃபினட்டாக இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும். ஆனால் அந்த யானை அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. இந்த யானையவே ஏன் தெரியுமா இம்மீடியட்டாக எவாக்குவேட் பண்ணணும்னு நினச்சாங்க? பிகாஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு யானையை கொண்டு வந்து இந்த யானையை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அந்த யானையோட இது ஃப்ரெண்டு பிடிச்சிக்குமா. ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு பக்கத்தில் உள்ள எல்லாத்துக்கும் இந்த யானையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் அந்த நிலத்தை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஆஸ் அ சிங்கிள் பர்சன் பண்ணுறதுக்கும் 4-5 யானைகள் சேர்ந்து பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அதுதான், யார் நம்மளை பார்த்து என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உண்மையான ஹீரோ யாருன்னா அது நாம தான். இந்த இடத்துல சின்ன தம்பி. ஸோ அவங்க வந்துட்டு மக்களின் நாயகன் அப்பெல்லாம் வந்துட்டு நம்ம சின்ன தம்பியை பாராட்டுறோம் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆட்டிடியூட் ஹீ ஹேட். அவன் இது வரைக்கும் யாரையுமே வந்துட்டு ஹர்ட் பண்ணல, அவங்க அம்மாவை பிரிஞ்சுட்டான், ஆனால் அதுக்காக ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாக ஆகலை, எதுவும் மக்களை போட்டு அடிக்கலை. அதனால தான் 15 நாள் ஒரு இடத்துல விட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால எதுனாலும் நடக்கட்டுமே, மைண்டை ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ்டாக வைங்க. நம்ம சின்ன தம்பி எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு ரிலாக்ஸ்டாக மைண்டை ஜாலியாக வச்சுக்கலாம். அண்டு பயம் அப்படிங்கிறது வரதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை ஏதாச்சும் நோட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு அது மூலியமாக நீங்கள் மோட்டிவேட் ஆகுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு உதவி பண்ணும். அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் சரி. முக்கியமாக மோட்டிவேஷன் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு நம்மளை சுற்றி மட்டும்தான் இருக்கு. ஸோ அதை பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் விவேகானந்தரோட 2 பொன்மொழிகளை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவன்,
துணிந்து நில், எதையும் வெல். ஸோ அந்த மனசை வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம்? சாதிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். என்ன ஆக போகுது? மிஞ்சி போனால் உயிர் போகுமா? போனால் போயிட்டு போகுது. அந்த லெவலுக்கு நீங்கள் யோசிச்சிட்டிங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் அசால்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அடுத்தது 2வது, உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை. ஸோ நம்புங்க, உங்களை நம்புங்க. ஓகே, நம்மளோட பயமாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், ஐயோ என்ன பண்ண போகிறோம், எல்லாம் இருக்கும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை தாண்டி நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா வேற எல்லாரும் எவ்வளோ புஷ் பண்ணாலும் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம வளர்த்துக்க ஆரம்பிப்போம். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்மளுடைய அந்த எய்மை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ இதை தான் நான் ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மோட்டிவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மேலே இதே மாதிரி சீரிஸ் வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டு சேமி இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை ஆல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் ஈவன் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் வெல்கம்ட். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கீழே போட்டுருங்க. ஸோ தட் எனக்கும் தெரியும் உங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஹேஷ்டேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன டாபிக்ஸ் வந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஹேஷ்டேக் D2D லெட்ஸ் கெட் மோட்டிவேட்டட் மூலியமாக உங்களை வந்து சேரும். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு தெரியும் ஓகே ஃபைன் இந்த டாப்பிக்கில் நம்ம பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனுக்காக வேண்டி. ஓகே, தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.